பெரிய சொதப்பல் பண்ணிட்டேங்க இந்த கேக் ஆர்டரில். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சொதப்பல் எந்த கேக் ஆர்டர்லையுமே நான் பண்ணதில்லை. வாங்க நான் என்ன பண்ணுறேன்றது சொல்கிறேன். ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இன்றைக்கி நம்ம ஸ்பைடர் மேன் தீமில் கேக் கேட்டிருந்தாங்க. அந்த கேக் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ பயப்படுறேன்னு பார்த்தீங்களா? எந்த ஒரு 2 டயர் கேக் வைக்கும் போதுமே மனசில் இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலுமே அது கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற வரைக்குமே ஒரு பதட்டம் இருக்குதாங்க. இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா டெலிவரி டேட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் எனக்கு ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் இந்த மாதிரி எனக்கு கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்மளும் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு கேக் ஆர்டர் எடுத்துட்டோம். கரெக்டாக கேக்லாம் பண்ணிட்டோம். அதுலலாம் எந்த சொதப்பலும் இல்லை. ஈவினிங் அவங்க கேக் கட்டிங்கன்னா நம்ம மார்னிங்கே டெலிவர் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளால் டெலிவர் பண்ண முடியாது அப்படின்றனால மார்னிங்கே டெலிவர் பண்ணிட்டோம். என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா, டெலிவரி கேக் கொடுத்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தாங்க அது என்னன்னே தெரிஞ்சது. என்ன தெரியுமாங்க பண்ணேன்? பேப்பர் பிளேட்டு, டிஷ்யூ, கேண்டில், நைஃப் எல்லாம் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு கவரில் போட்டு கொடுப்பேங்க. அந்த கவர் பார்த்திங்கன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். அவங்கக்கிட்ட கொடுக்கவே சுத்தமாக மறந்து போயிட்டேன். ஏன்னா அன்றைக்கி காலையில் ரெயின் வந்தது. அதனால் நனையாமல் கேக் கொடுக்கணுன்ற ஒரு பயத்துலேயே இதை கொடுத்துட்டு அந்த கவர் கொடுக்காம நான் மறந்துட்டேன். வண்டி டிக்கியில் இருந்தது. நான் அதை பார்க்கக்கூட இல்லை. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அவங்க அது கேட்கவும் இல்லை. அப்புறம் தான் நான் பார்க்கும்போது தான் ரியலைஸ் பண்ணேன். அப்புறம் அவங்களும் கேட்கல. கால் பண்ணி சாரி சிஸ்டர்னு சொன்னேன். அவங்க கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்க கேட்காதது தான் எனக்கு பயங்கர கில்ட் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டேயும் சாரி கேட்டாச்சு. அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி கேக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 2 டேஸ் பிஃபோரே ஆர்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.